ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். கழிவுகள், நச்சுகள் மண்ணின் வளத்தை கெடுக்கிறதா, மோசமா பாதிக்க செய்யுமா? பாதிக்க செய்யும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது தண்ணீர் வளத்தையும் காற்றையும் சுற்றுப்புறங்களில் வாழ்கிற மனிதருடைய சரீர வாழ்க்கையும் ஆரோக்கியத்தையும் சீர்கேடு செய்யுமா? கண்டிப்பாக சீர்கேடு செய்யும். அப்படியே எதிர்மறையான உணர்ச்சிகள், கோபங்கள், பகை, வைராக்கியங்கள், காயங்கள், நிராகரிப்புகள், இழக்கப்பட்ட நம்பிக்கை துரோகங்கள் நீங்கள் உங்களுக்குள் புதைத்து வைத்துவிட்டு அந்த நச்சுகளெல்லாம் உங்களுக்குள் வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி நிம்மதியாய் வாழ முடியும்? எப்படி சந்தோஷமாய் வாழ முடியும்? உங்கள் நலனை சீர்கேடு செய்கிற அத்தனையும் எதிர்மறையான உணர்ச்சிகளையும், கோபத்தையும், பகையையும், வைராக்கியத்தையும், காயங்களையும், நிராகரிப்புகளையும், இழக்கப்பட்ட நம்பிக்கை துரோகத்தையும் என்னை விட்டு விலக்குகிறேன் என்று புதிய ஆண்டில் முடிவெடுங்கள். எதிர்மறையான உணர்ச்சிகளை நீங்கள் உங்களுக்குள் புதைத்து வைத்திருக்கிற பொழுது அவை ஒருபொழுதும் மரித்து விடுவதில்லை, உயிரோடு இருக்கிறது. நிச்சயமாக அது கசியும், அது மேல் எழும்பும். ஒரு காலகட்டத்தில் அந்த நச்சுகள் உங்கள் வாழ்க்கையை வெறுக்க வைக்கும், உங்கள் தரிசனத்தை வெறுக்க வைக்கும், உங்கள் சிந்தையை கரைப்படுத்தும், உங்கள் கனவை சீரழித்துவிடும். நச்சு விஷம் போன்றிருக்கிற சகலத்தையும் புதிய ஆண்டில் என்னை விட்டு விலக்குகிறேன் என்று வெற்றி வாழ்க்கை வாழுங்கள். இயேசு உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், நச்சு அல்ல. உங்களில் இயேசு இருக்கிறார். வாழ்ந்து வளம் பெறுங்கள். நாளை சந்திப்போம். ஆமென். நன்றி.